மனைவியின் கடிதம். இதன் ஆசிரியர் ரவீந்திரநாத் தாகூர். சரண கமலங்களை ஸ்மரித்து அடியால் எழுதி கொள்வது. இன்று 15 வருஷங்கள் ஆகின்றன நமக்கு விவாகமாகி. இதுவரையில் உங்களுக்கு நான் கடிதம் எழுதியதில்லை. நீண்ட நாள் அருகிலேயே இருந்தேன். எவ்வளவோ விஷயங்களை பற்றி உங்களிடம் பேசியும் இருக்கிறேன். நீங்களும் என்னுடன் கலந்து பேசியிருக்கிறீர்கள். ஒருவருக்கொருவர் கடிதம் எழுதி கொள்வதற்கான சந்தர்ப்பம் மட்டும் நமக்கு ஏற்படவில்லை. இங்கே நான் ஜெகநாத கஷேத்திரம் வந்தடைந்தேன். நீங்களோ சொந்த அலுவலில் ஆழ்ந்திருப்பீர்கள். நத்தை எங்காவது அதன் மேலோட்டிலிருந்து பிரிந்து வாழுமா? அதுபோல் கல்கத்தாவை விட்டு அரை கணம் நீங்கினால் உங்களுக்கு உயிர் போய்விடுமே. உங்கள் வாழ்க்கை அதோடு ஒட்டி கொண்டு விட்டது. ஆபீஸில் லீவ் என்றைக்காவது வாங்கி கொண்டிருக்கிறீர்களா? பகவானுக்கு அந்த மாதிரி நேர வேண்டும் என்ற அபிப்பிராயமே இல்லை போலும். நான் இத்தனை நாள் அவரிடம் யாசித்த பிறகு அவர் என் விடுதலையின் விண்ணப்பத்தை ஏற்றுக்கொண்டு விட்டார். நான் உங்கள் குடும்பத்தில் வாழ்க்கைப்பட வந்த நடுநாட்டு பெண். இந்த 15 வருஷ காலம் சென்ற பின்பே இந்த கடற்கரையில் நிற்கும்போது ஒரு பேர் உண்மையை காண்கிறேன். எனக்கும் இந்த உலகத்தை படைத்த கடவுளுக்கும் உள்ள சம்பந்தம் முற்றும் வேறானது. அதனாலேயே இன்று இந்த கடிதத்தை எழுத துணிந்தேன். இது உங்கள் வீட்டு நடுநாட்டு பெண்ணின் கடிதம் அன்று. உங்களுடன் நான் வாழ்க்கை நடத்த நேரிடும் என்று என் தலையில் எழுதி வைத்தவனை தவிர வேறு யாருக்கும் தெரியாத காலத்தில், அதாவது சிறு வயசில், நானும் என் தம்பியும் ஒரே சமயத்தில் ஜன்னி ஜுரம் கண்டு படுக்கையாக கிடந்தோம். என் தம்பி இறந்து போய்விட்டான். நான் பின்னர் இதையெல்லாம் அனுபவிக்க வேண்டுமே. பிழைத்து எழுந்தேன். எங்கள் அண்டை அயலார் எல்லாம், மிருநாளினி பெண்ணோ இல்லையோ, அதான் பிழைச்சா, பிள்ளையா இருந்தா விடுவானா யமன் என்று சொல்லிக் கொண்டார்கள். களவாடுவதில் யமன் கை தேர்ந்தவன். உயர்ந்த பொருளின் மீதே அவன் நாட்டமெல்லாம். எனக்கு சாவே வராது. இதை தெளிவாக உங்களுக்கு அறிவிக்க வேண்டியே இந்த கடிதத்தை எழுத முற்பட்டேன். அன்று உங்கள் மாமாவும் நண்பர் நீரதரும் பெண்ணை பார்க்க எங்கள் வீட்டிற்கு வந்திருந்த சமயம். எனக்கு வயசு 12. மிகவும் அசௌகரியம் உள்ள உள்நாட்டிலே ஒரு குக்கிராமத்தில் எங்க வீடு. அந்த ஊரில் பகல் வேளையிலேயே நரி ஊளையிடும். ரயிலடியிலிருந்து 7 காத தூரம் கட்டை வண்டியில் வந்து அப்பால் 3 மைல் புழுதி நிறைந்த வழியில் பல்லக்கில் ஏறி எங்கள் ஊருக்கு வர வேண்டும். அன்று உங்களை சேர்ந்தவர்களுக்கு எவ்வளவு கஷ்டம் பாவம். போதாக்குறைக்கு நாட்டுப்புற ரீதியில் அன்று வந்தவர்களுக்கு விருந்து நடந்தது. உங்கள் மாமா சாப்பிட்டு விட்டு அந்த சமையலின் ருசியை புகழ்வது போல் இகழ்ந்ததை இன்னும் அவர் மறக்கவில்லை என்று எண்ணுகிறேன். உங்க வீட்டு பெரிய நாட்டு பெண்ணுக்கு அழகில்லா குறையை நடுநாட்டு பெண்ணின் மூலமாக அகற்ற வேண்டும் என்று பெரும் முயற்சி எடுத்துக்கொண்டால் உங்கள் தாய். இல்லாவிட்டால் இவ்வளவு கஷ்டங்களையும் பொறுத்து கொண்டு அந்த பட்டிக்காட்டில் எண்ணத்தை தேடி பிடிக்க வருவீர்களா? வங்காளத்தில் மகோதரம், மலேரியா, பித்தபாண்டு, விவாகமாகாத பெண்கள், இவற்றுக்காக தேடி அலைய வேண்டிய அவசியமே இல்லை. தாமாகவே அவை எதிர்ப்படும். பிடித்து கொண்டால் விடவே விடா. அப்பாவின் இருதயம் திக் திக் என்று அடித்துக் கொண்டது. அம்மா துர்கையின் நாமங்களை உச்சரித்து கொண்டே இருந்தாள். நகரத்திலிருந்து வந்திருக்கும் தெய்வத்தை பட்டிக்காட்டு பூசாரி எந்த மாதிரி திருப்தி செய்வது? எங்களை சேர்ந்தவர்களுக்கு இருந்த நம்பிக்கையெல்லாம் நான் நல்ல அழகி என்ற ஒரு விஷயமே. இந்த அழகை மட்டும் படைத்திருக்காத பட்சத்தில் பெண்ணை பார்க்க வந்தவர்கள் இடும் மதிப்பே முடிவானதாகி விடும்.
ஆகவே அழகும் குணமும் 1000 இருந்தாலும் பிள்ளை வீட்டார் என்ன நினைப்பார்களோ என்ற பெண்டுகளுக்கு இயல்பான கவலை மட்டும் எளிதில் போகாது. எங்கள் வீட்டாருக்கு இருந்த ஒரு திகில், ஏன் ஊர் முழுவதுமே திகில் கொண்டிருந்தது. என் உள்ளத்தையும் பெரும் பாறை போல் அழுத்தியது. அன்று ஆகாயத்தில் இருந்த வெளிச்சம் அனைத்தும், உலகில் திகழும் சக்திகள் யாவும் 12 வயசுடைய ஒரு நாட்டுப்புற பாவையை பரீட்சகர்கள் இருவர் கண்ணெதிரே ஈவு இரக்கமின்றி கொண்டு நிறுத்தியது போல இருந்தது. ஓடி ஒளிந்து கொள்வதற்கு எனக்கு இடமே அகப்படவில்லை. வீடும் வெளியும் புலம்ப மேளம் கொட்டியது. விவாகம் முடிந்ததும் புக்கம் வந்து சேர்ந்தேன். எனக்கு எங்கேயாவது சொட்டையா சொல்லையாவென்று ஆய்ந்து பெரியவர்கள் எல்லாம் முடிவில் நான் அழகி என்றே தெரிந்தனர். அதை கேட்டதுமே என் ஓரகத்தியின் முகம் திமுதிமுவென்றாகிவிட்டது. எதற்கு உபயோகம் இந்த அழகு என்பதை தான் யோசிக்கிறேன். அழகென்ற பொருளை பழைய காலத்து அறிஞர் யாராவது கங்கை மண்ணை கொண்டு உருவாக்கியிருந்தால் அதற்கு எவ்வளவு ஆதரவு ஏற்பட்டிருக்கும். ஆனால் அழகு என்பதை பிரம்மா தாம் பார்த்து இன்புறுவதற்காகவே படைத்தார் அல்லவா? நீங்கள் பின்பற்றும் ஒரு உலக தர்மத்தில் அதற்கு ஒரு மதிப்பாவது விலையாவது இல்லை. நான் ரூபவதி என்பதை நீங்கள் அறவே மறந்து போக நெடுநாட்கள் ஆகவில்லை. ஆனால் எனக்கு இருந்த புத்தி மட்டும் அடிக்கடி என்னை பற்றி உங்களுக்கெல்லாம் கவனப்படுத்தி கொண்டிருந்தது. என்னுடன் பிறந்த அந்த புத்தி உங்கள் குடும்ப தொல்லையில் எத்தனை நாட்கள் உழன்றும் இன்று வரையில் குலையாமல் நிற்கிறது. என் தாய் எனக்குள்ள இந்த புத்தியின் பொருட்டே கவலை கொள்வாள். மாமியார் வீட்டுக்கும் இவளுக்கும் ஒத்து போகுமா என்பதே அவள் அஞ்சியது எல்லாம். ஒரு இடத்தில் அடங்கி ஒடங்கி நடந்து கொள்ள வேண்டியவள் தன் புத்தி ஏவியபடியே சென்றால் அடிக்கு அடி தடிக்கி விழ வேண்டியதுதான். ஆனால் என்ன செய்வேன் நான்? உங்கள் வீட்டு நாட்டு பெண்ணை வருபவளுக்கு அறிவு இருக்க வேண்டிய அளவுக்கு அதிகமாகவே ஈஸ்வரன் கவனப்பிசக்காக கொடுத்து விட்டான். அதை இப்பொழுது திருப்புவது எவ்வாறு? நீங்கள் எல்லோரும் என்னை அடங்கா பிடார் என்றும் நித்தம் 2 தரமாவது ஸ்மரிக்காமல் இருக்க மாட்டீர்கள். கையாளாகாதவர்களுக்கே பிறர் மனம் வாடும்படி கடுத்து பேசுவதில் ஒருவித தெம்பு, அதையெல்லாம் மன்னித்து விட்டேன். வீட்டு காரியங்களின் தொல்லைகளை மீறி தனியாக என்னிடம் ஒன்று வளர்ந்து வந்தது. அதை நீங்கள் ஒருவருமே அறியவில்லை. நான் மறைவில் கவிதை ஏற்றி வந்தேன். நான் எழுதியது குப்பையோ கூலமோ உங்கள் கட்டுக்கடுங்காத அந்த இடத்தில் பலிக்கவில்லை. என் முழு உரிமையும் அங்கேதான் பெற்றேன். அவ்விடத்தில் அனைத்தும் நானே. நடுநாட்டு பெண்ணிடம் இருக்க வேண்டிய அளவுக்கு மேலாக என்னிடம் இருந்த சில அதிசய குணம் உங்களுக்கு பிடிக்கவும் பிடிக்காது. அவ்வாறு இருப்பதாக நினைக்கவும் மாட்டீர்கள். 15 வருஷங்கள் பழகியும் நான் கவி என்பதை உங்களிடம் காட்டிக்கொள்ளவில்லை பாருங்கள். உங்கள் வீட்டை பற்றி நினைக்கும் போது எல்லா இடத்தையும் விட எனக்கு பளிச்சென மனதில் தோன்றுவது அந்த மாட்டு தொழுவமே. பின்கட்டிற்கு போகும் வழியில் உள்ள அறை ஒன்றில் பசுமாடுகளை கட்டி வைப்பார்கள். எதிரே சிறு முற்றத்தை தவிர்த்து அவை காலார உலவ வேறு இடமே இல்லை. அந்த முற்றத்தில் ஒரு மூலையில் மாடுகளுக்காக கழிநீர் தொட்டி வைக்கும் மரத்தொட்டி உண்டு. காலையில் ஆள்காரன் ஏதாவது வேலையை கவனிக்க போய்விடுவான். வயிறு சுண்டி வாடும் பசுக்கள் காளி தொட்டியின் விளிம்பை வர் வர் என்று நக்கி சுரண்டும். அப்பொழுது என் மனசு துடிக்கும். நான் நாட்டுப்புறம் அல்லவா? உங்கள் வீட்டிற்கு வந்த புதிதில் அவ்விரண்டு பசுக்களும் அவற்றின் கன்றுகளுமே எனக்கு மிகவும் அறிமுகமான நண்பர்களாக இருந்தன. புது நாட்டு பெண்ணாக உங்க வீட்டில் இருந்தவரை நான் என் பசியை கூட கவனிக்காமல் யாருக்கும் தெரியாதபடி மறைவாக பசுக்களுக்கு வயிறார தீனி போட்டு தண்ணீர் காட்டுவேன்.
வீட்டாருக்கு நான் பழைய மனுஷியாக மாறிய பின் மாடு கன்றுகளிடத்தில் எனக்குள்ள பற்றை கண்டு கேலி செய்வதே காரியமாக கொண்டு உங்களை சேர்ந்தவர்கள் என் குலம் கோத்திரத்தை பற்றி கூட சந்தேகப்பட்டார்கள். எனக்கு ஒரு பெண் குழந்தை பிறந்து உடனேயே இறந்துவிட்டது. என்னையும் யமன் அந்த சிசுவுடன் கொண்டு போவதாக இருந்தான். அது மட்டும் உயிருடன் இருந்திருந்தால் என் வாழ்க்கையில் நான் எதை சிறந்ததென போற்றி வந்தேனோ, எதை உண்மை என கருதினேனோ அதையெல்லாம் அக்குழந்தை பின்பற்றிருக்கும். அந்த மாதிரி நேரிடுமானால் நான் அற்பமான ஒரு நாட்டு பெண்ணிலிருந்து ஒரு அன்னையின் கௌரவத்தை அல்லவோ பெற்றிருப்பேன். தன் சிறு இல்லறத்தின் நடுவே இருந்தாலும் தாய் உலகம் என்னும் பேர் இல்லத்திற்கும் ஒப்பற்ற அன்னையாவாள். ஒரு குழந்தைக்கு தாயாகும் துன்பத்தை அடைந்தேனே ஒழிய அன்னையாகும் விடுதலையையும் பெற்றிலேன். ஆங்கில டாக்டர் ஒருவன் வந்து உங்க வீட்டில் பெண்கள் இருக்கும் விடுதியின் அழகை பார்த்து திடுக்கிட்டு போனான். பிரசவ அறை இருக்கும் ஆபாசத்தை இகழ்ந்து கூறி சென்றான். பார்வைக்கு வீட்டிற்கு வெளிப்புறம் தோட்டம் என்ன, உள்ளே பெரிய அறைகளில் நாகரிகமான ஜாமான்கள் என்ன, அங்கே செய்திருக்கும் ஆடம்பரங்கள் என்ன. ஆனால் பின்கட்டோ பகட்டான ஜரிகை சேலையின் மறுபக்கம் போல இருந்தது. அந்த இடத்தை சீர்படுத்த யாருக்கு அக்கறை? பாழடைந்து அலங்காரமற்று இருந்தது. விளக்கொன்று மினுக் மினுக்கென்று எரியும். காற்று தாராளமாக உள்ளே வீசாமல் திருடனை போல பதுங்கி எப்போதாவது நுழையும். எந்த மூலையை பார்த்தாலும் எத்தனை நாலு குப்பையோ மலை அளவு சேர்ந்திருக்கும். சுவரிலும் தரையிலும் அழுக்கு கரை ஏறியிருக்கும். அந்த வெள்ளைக்காரன் இவைதான் எங்களையெல்லாம் இரவும் பகலும் துன்புறுத்துவன என்று தவறாக நினைத்து கொண்டான். ஆனால் நேர்மாறானதே அதற்கு காரணம். ஆதரவு இன்மையே நீரென பூத்திருந்தது. அதனுள்ளே கனிந்து கொண்டிருந்தது நெருப்பு. வெளியிலிருந்து பார்த்தால் அதன் வெம்மையை எவ்வாறு உணரக்கூடும்? தன் இடத்தில் மதிப்பு ஒருவனுக்கு குறைவாக வீட்டில் உள்ளோர் காட்டும் இந்த அலட்சியம் அநீதமாகவே படாது. அதனால்தான் சொல்கிறேன், பெண்பாலார் துன்பத்தை அனுபவிக்க வேண்டும் என்று உங்களுக்கு இருந்தால் அதற்கு தடை ஒன்றும் அவர்கள் சொல்லவில்லை. ஆனால் கூடிய வரையில் அவர்களுக்கு ஆதரவு காட்ட வேண்டாம். ஏனென்றால் அந்த ஆதரவே துயரின் வேதனையை பன்மடங்காக ஆக்கிவிடுகிறது. எப்படி வேண்டுமானாலும் வைத்துக் கொள்ளுங்கள், துக்கம் உண்டென்பதை நினைக்க ஒரு நாளாவது என் மனம் தூண்டவில்லை. பிரசவ அறையில் தலைமாட்டாண்டே யமன் வந்து நின்றபோது கூட மனதில் பயமே தோன்றவில்லை. வாழ்வு நிலை உள்ளதா என்ன மரணத்தை கண்டு அஞ்சுவதற்கு? ஆதரவை பெற்றவளுக்குத்தான் பிரிவு கஷ்டமாக இருக்கும். அன்று யமன் மட்டும் என்னை கொண்டு போவதாக இருந்தால் நான் எளிதாகவே தரையில் படர்ந்திருக்கும் புல்லை போல் வேருடன் பெயர்ந்து வந்திருப்பேன். வங்காள தேசத்து பெண்களே ஒவ்வொரு வார்த்தைக்கும் சாவு வராதா என்கிறார்கள். ஆனால் இந்த மாதிரி மரிப்பதில் என்ன இன்பமோ! உயிர் விடுவதென்றால் வெட்கமாயில்லை என்றால் எங்களால் எளிதில் ஆகக்கூடிய காரியம் அதுதான். என் வயிற்றில் பிறந்த சிசு அந்தி வானில் ஒரு தாரகை போல் தோன்றி மறைந்துவிட்டது. அப்புறம் என்றும் போல் வீட்டு வேலையிலும் மாடு கன்றுகள் பேரிலும் கவனம் செலுத்தலானேன். என் வாழ்நாள் இவ்வாறே முடிவதாக இருந்தால் உங்களுக்கு இந்த கடிதத்தை வரைய வேண்டிய அவசியமே ஏற்பட்டிருக்காது. ஆனால் காற்று கண்ணுக்கு தெரியாமல் ஒரு சிறு விதையை கெட்டித்தரையில் எப்படியோ ஊன்றி விடுகிறது. ஓர் அரசங்கன்று சிறிது நாளைக்கெல்லாம் தலை காட்டுகிறது. முடிவில் செங்கற் சுவரையும் பிளந்து கொண்டு கட்டிடத்தையே அழித்து விடுகிறது. என் வாழ்விலும் பலமான கட்டுத்திட்டங்களுக்கு இடையே சுதந்திரத்தின் பொறி ஒன்று எங்கிருந்தோ பறந்து வந்தது. அதற்கு பிறகே ஆரம்பித்தது இந்த சிதைவு.
என் ஓரகத்தியின் தங்கை பிந்து. அவளுடைய விதவை தாய் இறந்த பின்பு சிறிய தகப்பனார் வீட்டில் சில காலம் இருந்தாள். அங்கே உள்ளவர் செய்யும் துன்பங்களை தாழ முடியாமல் தமக்கையிடம் வந்தடைந்த போது நீங்கள் எல்லோரும் இது என்ன சங்கடம் என்று எண்ணிக்கொண்டீர்கள். என் பாழும் சுபாவம் வெறுமே இருக்கவில்லை. நீங்கள் எல்லோரும் வெறுப்படைந்திருப்பதை பார்த்து அந்த திக்கற்ற பெண்ணின் பக்கம் என் மனம் கச்சை கட்டி கொண்டு எழுந்தது. பிறர் அகத்தில் அவர்களது விருப்பமின்றி அடைக்கலம் புகுவது பெரிய மானக்கேடான காரியம் அல்லவா? வேறு வழியில்லாமல் தமக்கையின் ஆதரவை நம்பி வந்தவளை உதைத்து தள்ளிவிடுவதா தர்மம்? அப்புறம் என் ஓரகத்தியின் நிலையை கவனிக்கலானேன். அவளும் தன் தங்கையை வேறு வழியில்லாமல் தன்னிடம் அழைத்து கொள்ள வேண்டியதாயிற்று. ஆனால் அவளுடைய கணவனுக்கு அது இஷ்டமில்லை என்பது தெரிந்தவுடன் அவளும் பெருத்த சங்கடத்துள் ஆழ்ந்தாள். தங்கையை அப்புறப்படுத்தினால் போதும் என்றாகிவிட்டது அவளுக்கு. திக்கற்ற தன் தங்கையை மனமார்ந்த அன்புடன் ஏற்றுக்கொள்ளும் துணிவு அவளிடத்தில் இல்லையே. பாவம், அவள் அகமுடையானுக்கு அடங்கியவள் அல்லவா, பதிவிரதை. ஓரகத்தி படும் அல்லலை பார்த்து என் மனம் கேட்கவில்லை. அவள் வீட்டில் எல்லோரையும் சற்று அதிகமாக உபசரிக்க தொடங்கினாள். தன் தங்கைக்கு தின்பதற்கு மிகுந்த சோற்றையும் உடுப்பதற்கு மட்டரக சேலையும் கொடுத்து வீட்டில் வேலைக்காரி செய்யும் வேலைகளை எல்லாம் அவளுக்கே இட்டாள். இதையெல்லாம் பார்த்து எனக்கு துக்கம் மட்டுமல்ல, அவமானம் உண்டாயிற்று. இந்த மாதிரி செய்தாவது தன் தங்கையின் சுமையை வீட்டார் உணராமல் மழுப்பலாம் என்று நினைத்தாள். பாவம், தாராளமாக அக்கா வேலையிடுவாள். அந்த பெண்ணின் பாடு நாய் உழைப்புதான். அவள் பதிலுக்கு பெறுவதென்னவோ மிகவும் அற்பமானது, சோறு, துணி. அன்புக்கு எங்கே போவது? என் பெரிய ஓரகத்தி நல்ல வம்சத்தில் வந்தவள் என்பதை தவிர வேறொன்றும் இல்லை. பரம ஏழை, அழகிலும் உயர்வல்ல. என் மாமனாரின் காலை கீழை பிடித்து கொண்டதின் பேரில் உங்கள் வீட்டில் ஒரு நடுநாட்டு பெண்ணாக அவள் வர முடிந்தது. அவளுக்கும் தெரியும் அது. இந்த பெரிய இடத்தில் தனக்கு விவாகம் ஆனதே விளக்க முடியாத பெரும் குற்றம் என அவளே நெடுநாட்களாக எண்ணிக்கொண்டிருக்கிறாள். அதனாலேயே வீட்டு விஷயங்களில் மேலாக ஓங்கி நிற்காமல் ஒடுங்கியே இருக்கிறாள். ஆனால் அவள் இப்படி இந்த சாத்வீகமாக நடந்து கொள்வது எங்களுக்கெல்லாம் பெரும் துன்பத்தை விளைவித்தது. எந்த விஷயத்திலும் என்னை இழிவுபடுத்தி கொள்ள எனக்கு விருப்பமில்லை. நல்லதென்று தோன்றியதை வேறு யாருக்காகவும் பயந்து அது நல்லதல்ல என்று சொல்வது என் சுபாவத்திலேயே இல்லை. இதற்கான அத்தாட்சியை எவ்வளவோ முறை நீங்கள் பார்த்திருப்பீர்கள். பிந்துவை, அந்த அனாதை பெண்ணை நான் அழைத்து கொண்டேன். அப்பொழுது நாத்தனார், பாவம், இவளுக்கு அந்த ஏழை வீட்டு பெண் மேலே ஆசை சொட்டி வழிகிறது என்றாள். நான் என்னவோ வீட்டிற்கு பெரிய ஆபத்தை கொண்டு வைத்து விட்ட மாதிரி அவள் எல்லாரிடமும் இந்த சமாச்சாரத்தை விதைக்க ஆரம்பித்து விட்டாள். இப்பொழுது தப்பெல்லாம் என் ஒருத்தி தலையில் வடிந்தது. தன் சொந்த தங்கை மேல் பகிங்கரமாக அன்பு செலுத்தாத என் ஓரகத்தி என் மூலமாக அந்த ஏக்கத்தை கொண்டவுடன் அவள் மனம் லேசாகியது. என் ஓரகத்தி பிந்துவின் வயசை 2-3 வருஷங்கள் குறைத்தே சொல்லுவாள். ஆனால் அந்த பெண்ணுக்கு என்னவோ 14க்கு மேல இருக்குமே ஒழிய குறையவில்லை. அதை சில காரணம் பற்றி அவள் ஒளித்து கூறுவதிலும் தப்பில்லை. பார்வைக்கு அப்படி கோரமில்லை அந்த பெண், உங்களுக்கும் தெரியும். ஆனால் அவர் தவறி கீழே விழுந்து தலையை உடைத்து கொண்டால், ஐயோ, பட்டான தரை பிளந்து போய் விட்டதே என்று வீட்டு மனிதர்கள் எல்லாம் ஆத்திரம் வரும். ஒரு இடத்தில் கட்டி கொடுத்து விடலாம் என்றால் அப்பாவோ வேறு யாருமோ இல்லை அவளுக்கு. தானே வலிய வந்து அவளை மணந்து கொள்பவன் யார்? பிந்து அதிக கூச்சத்துடனேயே என்னிடம் வந்தாள்.
தன் உடம்பு என் மேல் பட்டால் நான் சகிப்பேனோ மாட்டேனோ என்ற தயக்கம் அவளுக்கு. இந்த விசாலமான உலகில் பிறக்க கூட தனக்கு யாதொரு அதிகாரமும் இல்லை என்றே அவள் தன் நிழல் எவர் மீதும் படாமல் கண்மறைவாகவே இருந்து வந்தாள். வீட்டின் ஒரு மூலை குப்பை நாள் கணக்காக குவிந்து இருந்தால் அதை யாரும் கவனிப்பதில்லை. ஆனால் அந்த திக்கற்ற பெண் யாருக்கும் கஷ்டம் கொடுக்காமல் ஒரு பக்கமாக விழுந்து கிடப்பதுதான் எல்லோருடைய கண்ணையும் உறுத்தியது. குப்பைக்கு இருந்த இடங்கூட அவளுக்கு இல்லையே. அவள் சிற்றப்பா பிள்ளைகளான ஒன்றுவிட்ட சகோதரர்கள் மட்டும் உலகத்தில் என்ன சாதித்து விட போகிறார்களோ தெரியவில்லை. அவளுக்கு ஒரு கேடும் இல்லை, பச்சென்றுதான் இருக்கிறாள். பிந்துவை என் நிழலில் அழைத்து கொண்ட போது அவளுடைய மார்பு படபடவென்று அடித்து கொண்டது. அவ்வளவு பீதி, பாவம். அதை பார்த்து எனக்கு துக்கம் பொங்கி எழுந்தது. அம்மா, நிற்பதற்கு உனக்கு எங்கேயும் துளி நிழல் ஈராது போனாலும் நான் இருக்கும் வரையில் உனக்கு ஒரு குறைவும் இல்லை. என் இடத்தில் இரு என்று ஆறுதல் கூறினேன். ஆனால் என் வீடு என் ஓரகத்திக்கு சொந்தமில்லையே. இதனால் நான் துணிந்து செய்வதில் சற்று கடினமாகவே இருந்தது. 4-5 நாட்கள் என் அருகிலேயே இருக்கும்போது பிந்துவின் கன்னங்களில் தழும்பு போல் செக்கச்செவேல் என என்னவோ தோன்றியது. ஏதாவது கட்டி வெடிப்பாக இருக்கும். உங்கள் வீட்டாரெல்லாம் அதை பெரிய அம்மை என்றே வைத்து விட்டார்கள். கற்றுக்குட்டி வைத்தியன் ஒருவனை அழைத்து வந்து காண்பித்தீர்கள். இன்னும் 2 நாட்கள் போனாதான் தெரியும் என்று அவன் சொல்லிவிட்டான். அந்த 2 நாட்கள் தாம் ஏன் பொறுத்து கொண்டு இருக்க போகிறீர்கள்? தனக்கு போய் வந்துவிட்டதே என்று பிந்து மானக்குறைவினால் வெந்து போனாள். பெரியம்மை வந்தால்தான் என்ன? நான் அவளை பிரசவ அறையில் தனியாக வைத்துக் கொள்கிறேன். அவளால் உங்கள் யாருக்குமே தொந்தரவு வேண்டாம் என்று அவள் பக்கமாக நான் பேசிய போது என்னை எல்லோரும் மூஞ்சால் அடித்தீர்கள். பிந்துவின் தமக்கை கூட மிகவும் வெறுப்புற்றவள் போல் இந்த சனியனை ஆஸ்பத்திரிக்கு கொண்டு போய் தொலைத்து விடுகிறேன் என்றாள். இப்படி இருக்கும்போது பிந்துவின் கன்னங்களில் இருந்த சிவப்பு தழும்பு திடீரென்று மறைந்து போய்விட்டது. அதை பார்த்ததும் நீங்கள் பின்னும் முணுமுணுத்தீர்கள். நிச்சயமாக அம்மைதான் வந்து அப்புறம் இறங்கிவிட்டது என்கிறீர்கள். அவள் பிந்து அல்லவா? ஏழைக்கு தெய்வமே துணை. ஆதரவின்மையின் நடுவில் வளர்வது ஒரு விசேஷ குணம் என்றே சொல்ல வேண்டும். அந்த நிலையில் உள்ளவரின் சரீரம் எதையும் சகித்து சகித்து வைரமாகி விடுகிறது. அவர்களை நோய் நொடி அண்டுவதில்லை. யமலோகத்திற்கு போகும் வாசல் கூட அவர்கள் வரையில் அடைப்பட்டு விடுகிறது. பிந்துவுக்கு நோய் மேலாக வந்து பயமுறுத்தி விட்டு போய்விட்டது. இதிலிருந்து எனக்கு புதிய ஞானம் உதயமாயிற்று. உலகத்தவர்கள் கிள்ளுக்கீரையாக நினைக்கும் ஒரு ஆத்மாவை காப்பது எவ்வளவு கடினமான காரியம்! அப்பா! இடங்கொடுத்து ஆதரிக்க நாம் எவ்வளவு முயற்சிகள் செய்கிறோமோ அவ்வளவு பிரதிகூலங்கள் இழைப்பாரும் இருக்கிறார்கள் இந்த புண்ணிய பூமியில். என்னிடத்தில் பிந்துவுக்கு பயம் தெளிந்துவிட்டது. என் மேல் அவள் அதிக பற்றுதல் கொள்வதை பார்த்து எனக்கு திகில் மூண்டது. அம்மாதிரி ஓர் ஆசையின் உருவை நான் இதுவரையில் கண்டதே இல்லை. புஸ்தகங்களில் படித்திருக்கிறேன். கணவன் மனைவரிடையே தான் அவ்வாறு தோன்றும் என்று என் அழகை கண்டு நானே மயில் கொள்வதற்கு அவகாசமே ஏற்படவில்லை. என் சுந்தர வடிவமே இந்த குருவியின் மனதை கவர்ந்துவிட்டது. அக்கா, உன் முகத்தை என்னை தவிர வேறு யாராவது கண்டு இன்புற்றிருக்கிறார்களா என்பாள் அவள். என் கூந்தலை நானே வாரி முடிந்து கொள்ளும் போது அவளுக்கு என் மேல் ஊடல் உண்டாகிவிடும். என் கூந்தலின் சுருளை 2 தரம் தொட்டு தடவி பார்த்த பிறகுதான் அவளுடைய மனம் சமாதானம் அடையும். எங்கேயாவது போவதாயிருந்தால்தான் நான் அலங்காரம் செய்து கொள்வது வழக்கம். ஆனால் பிந்து ஒரு நாள் விடாமல் என்னை பலவிதமாக சிங்காரித்து அழகு பார்ப்பாள். வெறி பிடித்தவள் போல் என்னை நேசித்தாள் அந்த பேதை.
உங்கள் வீட்டின் பின்கட்டில் பேருக்கு ஒரு துண்டு மண் தரை கூட இல்லை. சுவர் ஓரமாக செல்லும் சாக்கடையின் பக்கத்தில் தப்பித்தவறி புல்லாந்தி செடி ஒன்று வளர்ந்திருந்தது. அது செந்தளிர் விட்டு பூமியில் வசந்த காலத்தின் வருகையை அறிவித்தது. என் வீட்டு வேலைக்கிடையில் எல்லோருடைய இகழ்ச்சிக்கும் இலக்கான அந்த பேதை பிந்துவின் மனதுள்ளும் இளவேனிலின் சாயல் படிந்தது. புற உலகை தவிர்த்து அக உலகிலும் இளந்தென்றல் உலவும் என்பதை அன்றுதான் அறிந்தேன். எந்த ஸ்வர்க்கத்திலிருந்து அந்த புலகம் மெல்ல வருமோ, எங்கள் வீட்டு சாக்கடை சந்து வழியாக வரவில்லை. அது மட்டும் நிச்சயம். பிந்து காட்டிய அன்பின் வேகம் என்னை சஞ்சலத்திற்கு உள்ளாக்கியது. சிற்சில சமயம் அவள் மீது எரிச்சல் கூட வரும் எனக்கு. அதையாய் மறைப்பானே. ஆனால் அந்த பேரன்பின் மூலமாக என் வாஸ்தவமான உருவத்தை நான் கண்டறிந்தேன். என் வாழ்வில் ஒரு நாளும் தோன்றாத ஓர் உருவம், என் விடுதலையின் உருவம். இந்த பக்கம் பிந்துவை போன்று ஒரு அனாதை பெண்ணுக்கு நான் பறிவது உங்களுக்கெல்லாம் விரசமாக இருந்தது. இதற்காக புருவத்தை சுளித்துக் கொள்வது, வெடுக்கென பேசுவது, இன்னும் எவ்வளவோ கூத்து. என் வங்கி களவு போன போது பிந்துவுக்குத்தான் கை நீளம் என்று அவள் மேல் அடாபடி சுமத்தினீர்கள். தேசிய இயக்கத்தின் போது உங்கள் வீட்டை போலீசார் சோதனை போட வருகிறார்கள் என்று வைத்துக் கொள்வோம். பிந்துவை அவர்கள் ஏவிய வேவுக்காரி என்று கூட வாய் கூசாமல் சொல்லியிருப்பீர்களே. அதற்கு அத்தாட்சி வேண்டியதே இல்லை. பிந்து அனாதை அல்லவா? அவள் எந்த பழியையும் ஏந்தி கொள்ள கூடியவள்தான். பிந்து ஏதாவது காரியம் செய்ய சொன்னால் உங்க வீட்டு வேலைக்காரிகள் உடனே மறுத்து விடுகிறார்கள். அவள் அதற்கு மேல் அவர்களுக்கு வேலையிட துணிய மாட்டாள். இந்த காரணங்களினால் அவள் பொருட்டு எனக்கு செலவு சிறிது அதிகரித்தது. தனியாக ஒரு பணிப்பெண்ணை அமர்த்தி கொண்டேன். அது உங்களுக்கு சம்மதப்படவில்லை. பிந்துவுக்கு 2 துணிமணி வாங்கி தருவதை கவனித்ததும் நீங்கள் எனக்கு கை செலவுக்காக கொடுக்கும் பணத்தையும் நிறுத்திவிட்டீர்கள். இதற்கு அடுத்த நாளே நான் விலை குறைவுள்ள மோட்டா புடவையையே உடுத்த ஆரம்பித்து விட்டேன். என் எச்சில் இலையை நானே எடுத்து வெளியே கொண்டு வந்து பசுமாட்டுக்கு போடுவேன். குழாயின் பக்கம் போய் என் பாத்திரங்களை நானே துலக்கிக் கொள்வேன். ஒரு நாள் தற்செயலாக நீங்கள் என்னிடத்தில் இந்த புது மாறுதலை கண்டு சந்தோஷம் கொள்ளவில்லை. என்னை பார்த்து நீங்கள் சந்தோஷம் அடையாதது போனார் போகிறீர்கள். உங்களை மகிழ்விக்க வேண்டும் என்ற நற்புத்தி இதுவரையில் எனக்கு தோன்றவே இல்லையே. என்ன செய்வேன்? உங்களுக்கெல்லாம் கோபம் என் மேல் மிகுதியாக ஆக பிந்துவுக்கும் வயசு வளர்ந்து கொண்டே வந்தது. இயற்கையின் செயலை பார்த்து மானிட இயல்பிற்கு மாறான தூவேஷம் கொண்டீர்கள். பிந்துவை நீங்கள் பலவந்தமாக வீட்டை விட்டு அப்புறப்படுத்தியிருக்கலாம். ஆனால் ஏனோ அவ்வாறு செய்யவில்லை. அதுதான் இன்றளவும் எனக்கு அதிசயமாக இருக்கிறது. என்னிடத்தில் உங்களுக்கெல்லாம் உள்ளுர அச்சம் என்பதை அறிவேன். பிரம்மா எனக்கு புத்தியும் தந்திருக்கிறார். மனசின் உள்ளாது அதை நீங்கள் பாராட்டாது போனால் மண்டை வெடித்து விட்டிருக்குமே. கடைசியில் பிந்துவை உங்கள் சொந்த சக்தியினால் கிளப்ப முடியாமல் போகவே விவாக தேவதையிடம் சரண் புகுந்தீர்கள். பிந்துவுக்கு வரன் நிச்சயமாகி விட்டது. பெரிய ஓரகத்தி ஆறுதலுடன் பெருமூச்செறிந்தாள். பிழைத்தேன். அந்த ஈஸ்வரன் தான் எங்கள் வம்சத்தின் மானத்தை காப்பாற்றினாள் என்றாள். மணமகன் பார்வைக்கு எப்படி இருப்பானோ எனக்கு தெரியாது. நல்ல சம்பந்தம் என்று சொல்லிக் கொண்டீர்கள். பிந்து என் கால்களை பிடித்து கொண்டு விக்கி விக்கி அழத் தொடங்கினாள். அக்கா, எனக்கு எதற்காக இந்த கல்யாணம் என்றாள். பிந்து, பயப்படாதே அம்மா, உனக்கு வாய்க்கும் புருஷன் நன்றாக இருப்பானாம் என்று அவளுக்கு நான் எவ்வளவோ சொல்லி பார்த்தேன். அவர் நன்றாக இருந்தால் என்ன? அவர் கண்களுக்கு பிடித்திருக்கும்படி என்னிடத்தில் என்ன இருக்கிறது என்று கூறியதும் அவள் மார்பு விம்மியது. பிள்ளை வீட்டார் ஒப்புக்காவது பெண்ணை பார்க்க வர வேண்டாமா? வரவே இல்லை. இதனால் அவளுடைய அக்காவுக்கு நிம்மதி ஏற்பட்டது. பிந்துவை பார்த்துவிட்டு அவர்கள் சம்மதிக்காது போனால் என்ன செய்வது என்ற திகில்.
விந்து இரவு பகலாய் கண்ணீர் பெருக்கியவாறே இருந்தாள். அவளை வருத்திய கஷ்டம் என்னவென்பது எனக்கு தெரியும். பிந்துவின் பொருட்டு நான் உங்கள் வீட்டாருடன் எவ்வளவோ சச்சரவு இட்டிருக்கிறேன். அவளுடைய விவாகத்தை நிறுத்தி வைக்க எனக்கு துணிவு உண்டாகவில்லை. எந்த அதிகாரத்தை கொண்டு நான் இதை செய்வது? நான் இறந்து போன பின் அவளுடைய நிலை என்னவாகும்? அவளோ பெண், அதனுடன் குரூபி, நிறம் கருப்பு. எந்த இடத்தில் வாழ்க்கைப்பட போகிறாளோ, அவள் கதி என்ன ஆகுமோ? இதையெல்லாம் நினைத்து என்ன பயன் என்று சும்மா இருந்தேன். ஆனால் என் இருதயம் மட்டும் அனுதாபத்தால் அடித்துக்கொண்டே இருந்தது. அக்கா, கல்யாணத்துக்கு இன்னும் 5 நாட்கள் இருக்கிறது. அதற்குள் எனக்கு சாவு வராதா என்றாள் பிந்து. பாவம், அவளை நான் கோபித்துக் கொண்டேன். ஆனால் என் நெஞ்சில் நிறைந்தவனுக்குத்தான் இது தெரியும். பிந்துவுக்கு அதற்குள் சுகமரணம் ஏற்பட்டிருக்கும் பட்சத்தில் கட்டாயம் பரம திருப்தியே அடைந்திருக்கும் என் மனம். விவாகத்திற்கு முந்தின நாள் பிந்து தன் சகோதரியிடம், அக்கா, உன் வீட்டில் மாட்டு தொழுவத்திலாவது விழுந்து கிடக்கிறேனே, எந்த ஈன வேலை கொடுத்தாலும் செய்கிறேனே, காலில் விழுந்து கேட்கிறேன், இப்படி என்னை தள்ளி விடாதே என்று வேண்டிக் கொண்டாள். சில நாட்களாவே தமக்கையும் மறைவாக கண்ணீர் விட்டு அழுது கொண்டிருந்தாள். அன்றும் அவ்வாறே கண்ணீர் பெருக்கினாள். உள்ளம் என்பதை தவிர சாஸ்திரம் என்று ஒன்று இருக்கிறதே, என்ன செய்வாள் பாவம் என் ஓரகத்தி. அம்மா பிந்து, கணவனால் தானே பெண்களுக்கு கதிமோஷம், தலையெழுத்து, துக்கம் அனுபவிக்க வேண்டும் என்று இருந்தால் யாரால் தடுக்க முடியும் அம்மா என்று புத்தி புகட்டினாள். இதன் முடிவென்ன? பிந்து மீள்வதற்கு ஒரு வழியும் இல்லை. பிந்து விவாக பந்தத்துள் சிக்கித்தான் ஆக வேண்டும். அதற்கு மேல் விதிப்படி எல்லாம் நடக்கும். என்னால் முடிந்த வரையில் அவளுடைய கல்யாணத்தை நம் வீட்டிலேயே நடத்த பாடுபட்டேன். அது சரியல்ல. பிள்ளையின் வீட்டிலேதான் நடக்க வேண்டும் என்று நீங்கள் எல்லோரும் முரணாக பேசினீர்கள். பிந்துவின் விவாக நிமித்தம் நீங்கள் பணம் செலவழித்திருந்தால் கட்டாயம் உங்கள் குலதெய்வம் கோபித்து கொண்டு மலையேறிவிட்டிருக்கும். நல்ல காலம் அப்படி ஒன்றும் நிகழவில்லை. என் ஓரகத்திற்கு தெரிவித்திருந்தால் அவள் நடுங்கி போய்விட்டிருப்பாள். என் நகைகளில் சிலவற்றை பிந்துவுக்கு அணிவித்தேன். அவள் கண்ணில் அவை படாது போயிருக்குமா? கவனித்தாலும் கவனிக்காதது போல் இருந்து விட்டிருப்பாள். உங்கள் சனதன தர்மத்தின் மீது ஆணையிட்டு சொல்கிறேன், அந்த குற்றத்திற்காக அவளை மன்னித்து விடுங்கள். போகும்போது பிந்து என்னை அணைத்து கொண்டு, அக்கா, என்னை என்றென்றும் துறந்து விடுவாயா என்றாள். அப்படி ஒன்றும் இல்லை என் பிந்து. உனக்கு எந்த கஷ்டம் வந்தாலும் நான் உன்னை மறக்க மாட்டேன் என்றேன். 3 நாட்களாயின. உங்கள் ஜமீன் குடிமக்கள் சிலர் எஜமானர்களை பேட்டி காண வந்திருந்த சமயம் காணிக்கையாக ஒரு ஆட்டுக்கிடாவை சமர்ப்பித்தார்கள். அகதமான உங்கள் வயிற்று பசியை போக்க வந்த அந்த ஜீவனை காப்பாற்றி கட்டை கறி நிரப்பி வைக்கும் அறையில் மறைத்துவிட்டேன். காலையில் எழுந்ததுமே முதல் காரியம் அதற்கு தழை கொண்டு போடுவேன். 2 நாள் உங்கள் வேலைக்காரர்களை நம்பிதான் இருந்தேன். அவர்களோ தீனி போடுவதை விட அதை தின்று விடுவதிலே கருத்தாயிருந்தனர். ஒரு நாள் அதிகாலையில் அவ்வறையில் நுழையும் போது பிந்து ஒரு மூலையில் சுருட்டி கொண்டு உட்கார்ந்திருப்பதைக் கண்டு திடுக்கிட்டேன். என்னை பார்த்த மாத்திரம் கால்களை இறுக பிடித்து கொண்டு எதுவும் பேசாமல் தேம்பி தேம்பி அழுதாள். பிந்துவின் கணவன் பைத்தியம். நிஜமாக தான் சொல்லுகிறியா பிந்து என்றேன். நான் உங்களிடத்தில் பொய் சொல்வேனாக்கா? அவருக்கு பைத்தியம்தான். மாமனாருக்கு இந்த விவாகத்தில் துளி கூட இஷ்டமில்லை. ஆனால் என்ன செய்வார்? யமகாதகியான என் மாமியாரிடத்தில் அவருக்கு பயம். கல்யாணத்திற்கு முன்பே காசிக்கு போய்விட்டார். தன் பிடிவாதத்தை சாதிக்க மாமியார் பிள்ளைக்கு விவாகம் செய்து முடித்தாள் என்றாள். நான் கரி குவியல் மீது உட்கார்ந்து விட்டேன். பெண்களுக்கு தம் இனத்தாரிடத்திலேயே கருணை இல்லை.
கேட்டால் ஸ்ரீ ஜென்மம்தானே என்கிறார்கள். தன் பிள்ளை பைத்தியமாயிருந்தாலும் ஆண்மகன் அல்லவா? பிந்துவின் கணவன் எப்பொழுதுமே பைத்தியம் பிடித்து அலைகனான் என்று சொல்வதற்கில்லை. ஒவ்வொரு நாள் யாருக்குமே அடங்காமல் வெறி மூலும். அப்பொழுது அவனை ஒரு அறையில் தள்ளி பூட்டி விடுவார்கள். விவாக தினத்தன்று இரவு அவன் தன் சுவாதீனத்தில் தான் இருந்தான். இரவு கண் விழித்தான். அதன் பயனாக மறுநாள் மூளை கலங்கிவிட்டது. பிந்து மத்தியான அன்னம் சாப்பிட உட்கார்ந்த சமயம் அவன் வெறி கொண்டு அவள் புசிக்க இருந்த சோற்றை அது வைத்திருந்த பித்தளை தட்டோடு வெளியே வீசி எறிந்து விட்டான். திடீரென்று பிந்து பெரிய ராணி என்றும் அவள் தங்கத்தட்டை பரிசாகாரம் திருடிக்கொண்டு வேறு ஏதோ ஒன்றை அவளுக்கு வைத்து விட்டான் என்றும் தோன்றிவிட்டது அவன் மனசில். அதனால்தான் அவ்வளவு கோபம். பிந்து அதை கண்டு நடுநடுங்கி போனாள். மூன்றாவது நாள் மாமியார் அவளை கணவனுடைய அறையில் படுத்துக்கொள்ளும்படி உத்தரவிட்டதை கேட்டதும் உயிரே ஒடுங்கி போனது. மாமியாரோ காளி. கோபம் வந்துவிட்டால் தன்னையே மறந்து விடுவாள். அவளும் பைத்தியம்தான். அரைகுறையானதால் பின்னும் பயங்கரமானது. பிந்து அறையில் நுழைய வேண்டியதாயிற்று. அன்று அவள் கணவன் சற்று தனிந்தே இருந்தான். ஆனால் திகினினால் பிந்துவின் சரீரம் கட்டையை போல் உணர்வை இழந்தது. கணவன் நன்றாக தூங்கும் சமயமாக பார்த்து அவள் வெகு சாமர்த்தியமாக ஓடி வந்து விட்டாள். அதை விவரிப்பது இங்கே அனாவசியம். அசூசையும் கோபமும் கலந்து வரவே என் உடல் கொதிக்கத் தொடங்கியது. உன்னை ஏமாற்றி நடத்திய இந்த விவாகமே அல்ல. பிந்து, நீ முன்பு எப்படி இருந்தாயோ அதே மாதிரி என்னிடமே இரு. உன்னை அழைத்து போக எவனுக்கு அவ்வளவு மண்டை உறுதி இருக்கிறதோ பார்க்கலாம் என்றேன். பிந்து சொல்வது அவ்வளவும் பொய் என்று நீங்கள் எல்லோரும் சேர்ந்து கொண்டு சொன்னீர்கள். அவள் பொய் சொல்வதென்றால் நான் நம்பவே மாட்டேன் என்றேன். எப்படி உனக்கு தெரியும் என்று குறுக்கு கேள்வி கேட்டீர்கள். எனக்கு தெரியும், அதுவே போதும் என்றேன் உறுதியை விடாமல். அப்புறம் பிந்துவின் கணவன் வீட்டார் போலீஸ் கேஸ் தொடுப்பார்கள் என்று பயமுறுத்தி பார்த்தீர்கள். ஏமாற்றி ஒரு பைத்தியக்காரனுக்கு அவளை கொண்டு மடுத்தார்களே, அது நியாயமா? கோர்ட்டு அவர்களுக்கு மாத்திரமா இருக்கிறது என்றேன். இதற்காக கோர்ட்டுக்கு போய் 4 பேர் சிரிக்க வேண்டுமா? அவளை பற்றி நான் தலையை உடைத்துக் கொள்வானேன் என்றெல்லாம் வாது செய்தீர்கள். என் சொந்த நகைகளை விற்று செலவு செய்து இது நியாயமா அநியாயமா என்பதை பார்த்து விடுகிறேன் என்றேன். வக்கீல் வீட்டுக்கு 10 தடவை நீ நடந்து எங்கள் மானத்தை வாங்க வேண்டுமா என்று கூறினர்கள். இதற்கு பதில் தரவில்லை நான். நெற்றியில் படீர் படீர் என அரைந்து கொள்வதை விட வேறு எதை செய்வது? பிந்துவின் புக்கத்திலிருந்து அவளுடைய பெரிய மைத்துனர் வந்து வெளிப்பக்கம் பலத்த கூச்சல் போட்டு கொண்டிருந்தார். இதோ பார், போலீசாரை அழைத்து வருகிறேன் என்று மிரட்டினார். அப்பொழுது எனக்கு எங்கிருந்துதான் அப்பேற்பட்ட தைரியம் வந்ததோ? கசாப்பு கடை கத்திக்கு உயிர் தப்பி எண்ணெய் அடைந்த ஒரு ஜீவனை மிரட்டல் உருட்டலுக்கு பயந்து மறுபடியும் கசாப்பு கடைக்காரனிடமே கொடுத்து விடுவேனா? எதற்கும் சளைக்காமல் நான் உங்கள் சாமர்த்தியத்தை தான் பார்க்கிறேனே, போய் போலீசாரை அழைத்து வாருங்கள் என்றேன். இதை கூறிவிட்டு பிந்துவை என் அறையிலேயே பாதுகாப்புடன் வைக்க யோசனை செய்து கொண்டு அவளை தேடி போனேன். ஆனால் அவள் காணவில்லை. உங்களுடன் நான் விவாதித்துக் கொண்டிருந்த சமயம் பார்த்து அவள் தானாகவே வெளியே வந்து மைத்துனரிடம் அகப்பட்டு கொண்டாள். இந்த வீட்டில் தான் இருந்தால் எல்லோருக்கும் கஷ்டம் விளையும் என்று அறிந்தாள். நடுவில் ஓடி வந்து பிந்து தன் துன்பத்தை பின்னும் பெருக்கிக் கொண்டாள். என் பிள்ளை ராட்சசனா என்ன? அப்படி அவளை கடித்து தின்றுவிட. உலகத்தில் எவ்வளவோ குடும்பங்களில் கெட்ட பிள்ளைகள் இருக்கிறார்கள். அவர்களுக்கு என் பிள்ளை மாணிக்கம் என்று சொல்ல வேண்டும். இது அவளுடைய மாமியாரின் வாதம். அவளுடைய அதிர்ஷ்டம் சப்பை. அதற்காக வருந்தி என்ன பலன்? பைத்தியமோ பிசாசோ, அவன் எப்படி இருந்தாலும் கணவன் அல்லவா என்று தன் கருத்தை வெளியிட்டாள் என் பெரிய ஓரகத்தி. குஷ்டரோகியான தன் கணவனை ஒருத்தி வேசி வீட்டிற்கு தானே அழைத்துச் சென்றாளாம். பெண்கள் எல்லோரும் அந்த மாதிரி சதி மணிகளாக இருக்க வேண்டும் என்பதுதானே உங்கள் கொள்கை.
உலகத்திலேயே இதைவிட பேருண்மை என்ன இருக்கிறது? இந்த புண்ணிய கதையை பரவச் செய்யும் இந்த ஆடவர்களுக்குத்தான் வெட்கம், மானம் இல்லையோ? மிக உயர்வான மனித பிறவி எடுத்த உங்களுக்கு பிந்துவின் விஷயத்தை பார்த்து கோபம்தானே வருகிறது? வெட்கத்தால் தலை தரையோடு கவிழ்ந்து போகவில்லையோ? பிந்துவுக்காக என் இருதயம் பிளந்தே போயிற்று. உங்களுக்காக நான் பட்ட லஜ்ஜைக்கு ஒரு எல்லையே இல்லை. அசல் நாட்டுப்புறத்து பெண் நான் உங்கள் வீட்டில் புகுந்தேன். பகவான் கவன பிசக்காக எனக்கு சிறிது மூளையை வைத்து விட்டார். நீங்கள் ஓதின தர்ம நீதிகள் எனக்கு சிறிதும் சகிக்கவில்லையே. பிந்து செத்தாலும் இந்த வீட்டு வழி வரமாட்டாள் என்று எனக்கு நன்றாக தெரியும். நான் அவளுக்கு கொடுத்திருந்த வாக்குறுதியை எப்படி மறப்பேன்? அவளை துறப்பதில்லை, கடைசி வரையில் பார்த்து விடுவது என்று உறுதிக்கு வந்தேன். என் சிறிய தம்பி சரத் கல்கத்தாவில் படித்துக் கொண்டிருந்தான். உங்களுக்குத்தான் தெரியுமே அவன் விஷயமெல்லாம். தொண்டர் படையில் சேர்ந்து தேச சேவையில் ஈடுபடுவது, காலரா கண்ட இடத்திற்கு சென்று உதவி செய்வது, வெள்ள சேதம் ஏற்பட்ட காலத்தில் ஜனங்களுக்கு உழைப்பது, இந்த மாதிரி சேவைகளில் வெகு உற்சாகத்தோடு உழைத்ததால் பரீட்சையில் எத்தனையோ தரம் தவறியிருக்கிறான். அவனை கூப்பிட்டு நான் பிந்துவை பற்றி எனக்கு அடிக்கடி சமாச்சாரம் எட்டும்படியான வழியை தேட வேண்டும் சரத். எனக்கு கடிதம் எழுதக்கூடிய துணிவு அவளிடத்தில் இல்லை. எழுதினாலும் என் கைக்கு வந்து சேராது என்று பொறுப்பை அவன் மேல் போட்டுவிட்டேன். ஆனால் இதைவிட பிந்துவை களவாடி கொண்டு வந்துவிடு, அல்லது அவளுடைய பைத்தியக்கார கணவனின் குரல் வலையை அழித்துவிடு என்றால் அவன் வெகு உற்சாகத்துடன் சட்பட்டென்று முடித்து விட்டிருப்பான். சரத்துடன் நான் இதை பற்றியெல்லாம் யோசனை செய்து கொண்டிருக்கையில் நீங்கள் என் அறை பக்கமாக வந்து மறுபடியும் எந்த விபரீதத்தை செய்ய சதி செய்கிறீர்கள் என்று சொன்னது கவனம் இருக்கும் என்று எண்ணுகிறேன். பிந்துவை எங்கேயாவது ஒளித்து வைத்து விட்டீர்களா என்ன என்று வினவினீர்கள். அதற்கு நான், அவள் வருவதாக இருந்தால் கட்டாயம் மறைத்து வைக்கவே உத்தேசம். ஆனால் அவள் வரமாட்டாளே, நீங்கள் திகிலடைந்து போவதற்கு ஒன்றும் இல்லை என்றேன். சரத் என்னோடு இருப்பதைக் கண்டு உங்களுக்கு சந்தேகம் தட்டியது போலிருக்கிறது. மேலும் சரத் அடிக்கடி வந்து என்னை கண்டு பேசி போவதை உங்கள் வீட்டாருக்கு ஆகவே இல்லை. போலீசார் அவன் மேல் கவனமாயிருந்ததே இதற்கு காரணம். ஏதாவது அரசியல் வழக்கில் மாட்டிவிடப் போகிறானே என்று பயந்தேன். இதற்காகவே சுப தினங்களில் சகோதரனுக்கு நான் இட வேண்டிய மங்கள திலகத்தை கூட யார் மூலமாவது அனுப்பி வைப்பேன். உங்கள் வீட்டுக்குள் அழைக்கும் வழக்கமே இல்லை. பிந்து மீண்டும் ஓடிவிட்ட செய்தி உங்கள் மூலமாக தெரிய வந்தது. அதனால் அவர்கள் உங்கள் வீட்டில் அவளை தேடி பிடிக்க வந்தார்கள். இதை கேட்டதும் என் மார்பில் அம்பு பாய்ந்த மாதிரி இருந்தது. அந்த நிர்பாக்கியவதிக்கு பொறுக்க முடியாத கஷ்டம் என்னவெல்லாம் ஏற்படுகிறது. இது தெரிந்தும் அவளுக்கு உதவி செய்ய ஒரு வழியும் தென்படவில்லையே. சமாச்சாரத்தை அறிந்து வர சரத் ஓடினான். அன்று சாயந்தரமே என்னிடம் வந்து விஷயத்தை அவிழ்த்தான். பிந்து அவள் சிற்றப்பா வீட்டுக்கு போனாலாம். அங்கு வந்ததை பார்த்து அவர்கள் ஆத்திரம் உண்டவர்களாய் பழையபடி அவளது புக்கத்திலேயே கொண்டு போய் விட்டார்களாம். அவளால் ஏற்பட்ட வண்டி சத்தம் போன்ற தண்ட செலவுகளை நினைத்து கொண்டு இன்னும் உரிமிக் கொண்டிருக்கிறார்கள். உங்கள் சித்தியம்மா ஸ்ரீ ஜெகநாத கஷேத்திரம் தீர்த்த யாத்திரைக்காக போக வேண்டி அகத்தில் வந்து இறங்கினாள். நானும் போகட்டுமா என்று உங்கள் உத்தரவை கேட்டேன். திடீரென எனக்கு தர்மத்தில் இவ்வளவு பற்றுதல் உண்டானதை கண்டு வீட்டாரெல்லாம் ஆனந்தத்தில் ஆழ்ந்தனர். குறுக்கே ஒன்றுமே பேசவில்லை. நான் கல்கத்தாவில் இருந்தால் திரும்பவும் இந்த பிந்துவின் விஷயத்தில் தலையிடக்கூடும் என்ற எண்ணத்தாலும் என்னை வேறு இடத்தில் சில நாட்கள் அனுப்பி வைக்க உத்தேசித்தீர்கள். அதுவும் தெரியாமல் போகவில்லை. நான் உங்களுக்கெல்லாம் பெரிய முள்ளாக உறுத்தி கொண்டிருந்தேன். புதன்கிழமை நான் புறப்பட வேண்டிய நாள். ஞாயிற்றுக்கிழமை தொடங்கியே மூட்டை முடிச்செல்லாம் கட்டி சித்தமாகிவிட்டது.
சரத்தை வரவழைத்து எப்படியாவது பிந்துவை புதன்கிழமையன்று ஊரிக்கு போகும் வண்டியில் ஏற்றிவிடு என்று கூறினேன். சரத்தின் முகம் இந்த யுக்தியை கேட்டதும் மலர்ந்து விளங்கியது. அக்கா, உனக்கு கவலையே வேண்டாம். அவளை வண்டியில் ஏற்றி விடுவதோடு கூடவே பூரி வரைக்கும் கொண்டு விடுவதும் என் பொறுப்பாகும் என்றான். அன்று விளக்கு வைக்கும் சமயம் சரத் மறுமுறை என்னை காண வந்தான். அவன் முகத்தில் பொலிவே இல்லாததைக் கண்டு சாம்பியது என் உள்ளம். என்னடா சரத், சௌகரியப்படவில்லையா என்று பரபரப்புடன் வினவினேன். இல்லை என்றான். அவள் இதற்கு இணங்கவில்லையா என்றேன். அதற்கு அவசியமே இல்லை. நேற்று இரவே அவள் தன் புடவையை கொளுத்திக் கொண்டு தற்கொலை பண்ணிக்கொண்டாள். அவர்கள் வீட்டில் ஒரு பையனை தட்டி கொடுத்து கேட்டதில் உன் பேருக்கு அவள் ஒரு கடிதம் எழுதி வைத்துவிட்டு சென்றாளாம். ஆனால் அந்த கடிதத்தை அவர்கள் சாம்பலாகி விட்டிருப்பார்கள் என்றான். போகட்டும், என் மனம் அமைதியுற்றது. இந்த காலத்திலேயே புடவையை கொளுத்திக் கொண்டு பிராணனை விடுவது ஒரு ஃபேஷன் ஆகிவிட்டது என்று ஊரெங்கும் வம்பு வளர்த்தார்கள். நீங்கள் எல்லோரும் இதெல்லாம் வெறும் நாடகம் என்று இழிவாக கூறினீர்கள். இந்த நாடகம் வங்காளி பெண்களின் புடவையை மட்டுமா பிடித்து கொள்ள வேண்டும்? ஏன் ஆடவர்களின் வேஷ்டி கொசுவத்தை பற்றாதது ஏனோ? இதன் உண்மையை ஆராய்வது உசிதம். பிந்து நிர்பாகியவதியே. உயிருடன் இருந்த வரையில் ரூபத்தாலோ குணத்தாலோ யாதொரு புகழையும் அடையவில்லை. சாவுவதற்கு துணிந்தாலே அதையாவது ஆடவர்கள் எல்லோரும் வியந்து போற்றும்படி புதுவிதமாக நடத்திருக்க கூடாதா? இறந்தும் உலகத்தவரின் இகழ்ச்சிக்கே ஆளாகிவிட்டாள். அவள் தமக்கை தன் அறையிலேயே புலம்பினாள். அந்த அழுகையில் ஒரு ஆறுதல் இருந்தது. எப்படியோ அவள் குலத்தின் பெயர் கெடவில்லை. அவள் இறந்ததால் ஒழிந்தது ஒரு துக்கம். உயிரோடு இருந்திருந்தால் என்ன அவதூறெல்லாம் விளையுமோ. புண்ணிய ஸ்தலத்தை அடைந்தேன். அங்கே பிந்து வரவேண்டிய பிரயோஜனமே இல்லை. எனக்கு மட்டும் இருந்தது. துக்கம் என்று உலகத்தவர் சொல்கிறார்களே, உங்களுடைய குடும்பத்தில் அது எனக்கு சிறிதாகிலும் ஏற்படவில்லை. உங்கள் வீட்டில் சோற்றுக்கும் துணிக்கும் என்றுமே பஞ்சமில்லை. உங்கள் அண்ணாவின் நடத்தை எப்படியோ தெரியாது. உங்களிடத்தில் கோளாறு எதுவும் இல்லாததை பற்றி நான் தெய்வத்தை தான் தூஷிக்க வேண்டும். அப்படி உங்கள் சுபாவமும் பெரியவருடையது போலவே இருந்திருக்குமானால் என் வாழ்நாளும் அதன் வழியே சென்றிருக்கும். சதியான பெரிய என் ஓரகத்தியை போல நான் கணவன் என்னும் தெய்வத்தை தூற்றாமல் உலகத்தின் கர்த்தாவை தான் திட்டியிருப்பேன். ஆகையால் உங்களை பற்றி கடவுளிடம் நான் முறையிடுவதற்கு ஒன்றுமே இல்லை. நான் எழுதும் இந்த கடிதம் அதை சொல்வதற்கு அல்ல. நான் மகான் படால் சந்தில் 27ஆம் எண் உடைய உங்கள் இல்லத்திற்கு இனி திரும்ப மாட்டேன். பிந்துவை பார்த்தாகி விட்டது. இல்லறத்தில் சில நாள் பழகியதில் பெண்கள் எத்தன்மையோர் என்பது தெளிவாகிவிட்டது. இனி என்னை பற்றி உங்களுக்கு அக்கறை இல்லை. இதையும் உணர்ந்தேன். பிந்து ஈனமான பெண் ஜென்மம் எடுத்தாலும் அவளை பகவான் மட்டும் துறக்கவில்லை. அவள் மீது நீங்கள் தொடுத்த சமூக பானம் சிறிது ஆழமே அவளை பாதித்தது. மழுங்கி போகும் நிலை அதற்கும் ஒரு நாள் ஏற்படாதா? இந்த பாழும் மனிதர் வர்க்கத்தவரின் கைக்கு எட்டாத உயர்ந்த இடத்தில் இருக்கிறாள் பிந்து. அவளை என்றென்றும் காலின் கீழே நசுக்கிவிட உங்களால் முடியாதே. மரளி உங்கள் காட்டிலும் கெட்டிக்காரன். துர்மரணமானாலும் அவள் செய்த காரியம் மகத்தான தியாகம் என்றே கூறுவேன். இந்த இடத்தில் பிந்து வங்கதேசத்தில் தோன்றிய ஒரு பெண் மட்டுமல்ல. அவளை நிராகரித்த சிறிய தந்தை வீட்டு பிள்ளைகளின் தங்கையாகிய இருந்ததோடு அவள் நிற்கவில்லை. ஒரு பைத்தியக்காரனுக்கு வாழ்க்கைப்பட்ட மனைவி மாத்திரமா? அவள் உலகின் உறவை ஒழித்து முக்தி பெற்ற ஒரு பெரிய ஆத்மா. மரளின் குழலிசை பிந்துவின் உடைந்த உள்ளத்தின் மூலம் என் இருண்ட வாழ்வின் யமுனை கரையில் ஒலித்தபோது என் நெஞ்சத்தில் வேல் பாய்ந்தது.
உலகத்தில் மிகவும் அற்பமான விஷயம் ஏன் எல்லாவற்றையும் விட கடினமாக இருக்குதென்று கடவுளை வினவினேன். ஒரு சந்திலே சுவர், மறைவில் நீரானந்தமே குடிகொண்ட ஓர் அற்பமான நீர்க்குமிழிக்கு ஏனோ இந்த இடையூறுகளெல்லாம்? பருவ காலங்கள் தம் நிறை கலசங்களிலிருந்து அமுதத்தை பொழியும்போது ஏனோ என்னால் அதை உட்கொள்ள முடியாமல் போய்விட்டது. கடவுள் படைத்த இவ்வழகிய மேதனிலே என்னை போன்ற ஜீவன் கூட்டில் அடைப்பட்ட பறவை போல துளி துளியாக ஏன் வெம்பி சாக வேண்டும்? நான் நடத்திய ஓர் இல்லறம் எவ்வளவு அற்பமானது! இவ்வுலகத்தவர் விதிக்கின்ற கட்டுத்திட்டம் எவ்வளவு இழிவானது! முடிவில் இழிவான இந்த நாக பாசத்திலிருந்து மீண்டு வெற்றி பெற வேண்டும். இல்லாவிட்டால் உயிரை போக்கிக் கொண்டு அழியா ஆனந்த உலகிற்கு போவதே உத்தமம். மரளியின் குழலிசை இன்னும் என் செவியுள் ஒலித்து கொண்டிருக்கிறது. எந்த பாபத்தை செய்தோம் என்று எங்களை நீங்கள் இவ்வாறு கடுமையான வாழ்க்கையில் அடைத்து வைக்கிறீர்கள்? அதோ மரண தேவதையின் கரங்களில் விடுதலையின் வெற்றி கொடி பறக்கிறது. அடி பேதாய், இனி பயமில்லை, உன் துக்கம் ஒழிந்துவிட்டது. நாட்டு பெண்ணென்ற இந்த சடலத்தை பிளந்து கொண்டு வெளிக்கிளம்புவதற்கு உனக்கு அரை கணங்குடம் ஆகாதே. உங்க வீட்டிற்கு ஒரு நமஸ்காரம். அதன் அச்சம் அறவே நீங்கியது. என் மனதை விட்டு என் எதிரே அலைகிற நீலக்கடல், என் தலைக்கு மேல் வெண்முகில் உலாவும் ஆகாயம். உங்களுடைய பழக்க வழக்கம் என்ற அந்தகாரம் என்னை இதுவரையில் மறைத்து கொண்டிருந்தது. நொடி பொழுது பிந்து என் வாழ்வில் தோன்றி அந்த திரையை சிறிதே விலக்கிச் சென்றாள். அவளுடைய மரணத்துடன் அந்த திரை முழுவதுமே கிழிந்துவிட்டது. இன்று வெளியே வந்ததும் பார்க்கிறேன், என் கௌரவத்தை காப்பாற்றிக் கொள்ள ஒரு இடமும் இல்லையே. எனக்கு அழகு இருந்தும் அலட்சியம் செய்தீர்கள். எந்த பொருளுக்கு என்னை பிடித்திருந்ததோ அதன் திவ்ய நேத்திரம் இந்நீல ஆகாயத்தின் மூலமாக என்னை அழைக்கிறது. நான் சாகத் துணிந்து விட்டேன் என்று எண்ண வேண்டாம் நீங்கள். அந்த பயம் இல்லை. மீராபாய் என்னை போல் ஒரு பெண்தான். அவளை பிணைத்த பாசம் அற்பமானது அல்ல. அவள் உயிரை போக்கிக் கொள்ளவில்லையே. ஒரு பாட்டில் அவள் சொல்கிறாள், தந்தை, தாய், நண்பர்கள் யாவரும் விட்டொழிந்தாலும் பிரபுவை மீரா அடைய முற்பட்டு விட்டாள். இனி நடக்கிறது நடக்கட்டும். இந்த பெரும் முயற்சி இருந்தால் போதும், உயிர் வாழலாம். நானும் அவளை போல் உயிரை வைத்து கொள்ள விரும்புகிறேன். பிழைத்து போனேன். உங்கள் திருவடியிலிருந்து விலகிய மிருநாள். முற்றும்.